சட்னி செய்வது எப்படி? முதலில் 3 வரமிளகாய் எடுத்துக்கொள்ளணும். அதை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கொள்ளணும். கருக விடாம எடுத்துக்கணும். சின்ன வெங்காயம் ஒரு 10 பல்லு, அதையும் பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வெங்காயம் வதங்கணும். இது வணக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நல்ல மணமாக சுவையாக இருக்கும். அது கூட பூண்டு பல்லு போட்டுக்கணும். 4 துண்டு இஞ்சி போட்டுக்கணும். ஒரு பட்டு கருவேப்பிலை போட்டுக்கணும். இது மிதமான சூட்டில் தான் வச்சு வதக்கணும். கருகு விட்டுறக்கூடாது. ஒரு சிறிதளவு புளி கொஞ்சம் சேர்த்துக்கணும். நல்லா வதங்கணும். வதங்கினோடனே தேங்காயை கூட சேர்த்துக்கணும். தேங்காய் நல்லா நெட்டா திருவி வச்ச தேங்காய் பூவை கூட சேர்த்துக்கணும். நல்லா மணம் வரும். தேங்காய் மணம் போட்டோடனே நல்லா வாசம் வரும். வாசம் வந்தோடனே கொஞ்சம் காஷ்மீர் சில்லி கொஞ்சம் சேர்த்துக்கணும். சிம்மில் வச்சுட்டு காஷ்மீர் சில்லி கலருக்கு கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஏன்னா ஏற்கனவே நம்ம 3 வரமிளகாய் போட்டிருக்கோம். காரத்துக்கு கொஞ்சமா போட்டால் போதும். கூடவே சிறிதளவு உப்பு சேர்த்துக்கணும். அவ்வளோதான். இது ஆறுனோடனே தண்ணி விடாம நல்லா டருன்னு 2 சவுண்டு விட்டு மிக்சியில் சட்னி பண்ணா சம்மந்தி ரெடி. சூடு நல்லா ஆறிடுச்சு. ஆறினோடனே தண்ணி விடக்கூடாது. நல்லா கொரகொரப்பா அரைச்சுக்கணும்.